Hi to all. வணக்கம். Group 4ல சயின்ஸ்ல full mark வாங்க. நான் இப்ப சொல்றது மட்டும் படிச்சீங்கனாலே போதும். சோ 10th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்துக்கோங்க. தமிழ் மற்றும் இங்கிலீஷ் ரெண்டு மீடியத்திலயுமே நான் வந்து கொடுத்திருக்கேன். 10ஆம் வகுப்பு அறிவியல். சோ 10th புக் மட்டுமே போதுமானதுங்க. வேற எந்த புக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்க கையில வந்து வேணாம். இந்த ஒரு புக் மட்டுமே போதும். நான் சொல்றதெல்லாம் எழுதிட்டு வாங்க. இல்ல என் கூட சேர்ந்து படிச்சுட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் பயாலஜி உயிரியல் பொறுத்த வரைக்கும் இந்த லெசன் தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல், அதாவது பிளான்ட் அனடாமி அண்ட் பிளான்ட் பிசியாலஜி. இது வந்து கண்டிப்பா எல்லாருமே படிச்சே ஆக வேண்டும். இதுல இருந்து ஒவ்வொரு தடவையும் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. நான் என்னென்ன சொல்றேனோ அது மட்டும் நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திசு சிஸ்டம் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது திசு தொகுப்பு மற்றும் அவற்றுடைய பணிகள் என்ன. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தாவரங்கள் சம்பந்தமா இருக்கும். ஸோ பாட்னியில வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடியது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெர்மல் டிசு சிஸ்டம் கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. டெர்மல் இப்படி வந்துச்சுனாலே அது ஸ்கின் பத்தி தோல் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடியது. இப்ப டெர்மல் அப்படின்னு சொன்னா எபிடெர்மிஸ் ப்ரீடெர்மிஸ் இந்த ரெண்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது கிரவுண்ட் டிசு சிஸ்டம். கிரவுண்ட் டிசு சிஸ்டம்னு சொல்லும்போது தல திசு தொகுப்பு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பேரன் கைமா கோலன் கைமா, இந்த கோலன் கைமால இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வருதுப்பா. இந்த தடவை பாத்துக்கோங்க. 2024 குரூப் 4 ஜூன் 9ஆம் தேதி நடக்கக்கூடியதுல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வருது. அதாவது இந்த சயின்ஸ்ல இருந்து இந்த இதுல இந்த பாக்ஸ்ல இருந்து மட்டுமே நான் வந்து சொல்றேன். ஸோ இப்ப இதனுடைய பணிகள் என்ன அப்படின்னு கேட்டா போட்டோசிந்தசிஸ். ஒரு தாவரத்துல வந்து உணவு ஒளிச்சேர்க்கை ரொம்ப முக்கியம். போட்டோசிந்தசிஸ். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உணவு சேமித்தல், ஃபுட் ஸ்டோரேஜ் அண்ட் ரீஜெனரேஷன், சப்போர்ட்ஸ், ப்ரொடெக்ஷன்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பண்ணுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வாஸ்குலர் டிஷ்யூஸ். வாஸ்குலர் டிஷ்யூஸ் சொல்லும் போது சைலன் அண்ட் போலன். ஓகே, இந்த ரெண்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சைலம் மற்றும் போலியம் அப்படி சொல்லுவாங்க. இதனுடைய வேலையே என்ன அப்படின்னு கேட்டா இந்த தண்ணி வந்து ஒரு தாவரத்துக்கு தண்ணி தானப்ப ரொம்ப முக்கியம். தண்ணி அதுக்கப்புறம் சத்து. ஓகேங்களா? அப்ப இந்த தண்ணியையும் மினரல்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துதல், அதுக்கப்புறம் உணவுப் பொருட்களை கடத்துதல். ஸோ இந்த மூணும் வச்சு ஒரு கொஸ்டின் அப்படியே டிட்டோ கொஸ்டின் கேட்பாங்க. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். இந்த இதுல இருந்து இப்ப டைகாட் மோனோகாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இரு வித்தலை தாவரம்னா என்ன, ஒரு வித்தலை தாவரம்னா என்ன, இது வந்து நிறைய தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சைலம். இப்ப இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இங்க பாத்திருப்பீங்க சைலம் அண்ட் போலம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சோ இப்ப இதுல வாஸ்குலர் டிஷ்யூஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கிறாங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஷ்யூஸ் என்னென்ன அப்படி சொல்லி பார்க்கும்போது நம்பர் ஆஃப் சைலம் 4 முனை சைலம் வந்து இருக்கும். ஓகேங்களா? டைகாட்ல வந்து பாத்தீங்கன்னா 4 இது இருக்கும். ஓகே, டெட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அதுவே வந்து பாத்தீங்கன்னா மோனோ அப்படின்னு வந்துருச்சுன்னா, அதாவது ஒரு வித்தலை அப்படின்னு சொல்லும் போது பல முனை சைலம் வந்து இருக்கும். ஓகே, சோ பாலி அப்படின்னு வந்துரும். பாலியார்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கேம்பியம்னு சொல்லுவாங்க. அதாவது கேம்பியம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைகாட்ல வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி குரோத்ல மட்டும் தான் இருக்கும். மோனோகாட்ல இது இருக்காது. இரண்டாம் நிலை வளர்ச்சி செகண்டரி குரோத் அப்படின்னு சொல்லும் போது இரு வித்தலைத்துல இருக்கும், ஒரு வித்தலையில வந்து இருக்காது. அதுக்கு அடுத்து பித் அப்படின்னு சொல்லுவாங்க. பித் அல்லது மெட்டுலா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இங்க டைகாட்ல வந்து இருக்காது, ஆனா மோனோகாட்ல இருக்கும். ஸோ இதுல இருந்து ஒரு கொஸ்டின் அப்படியே டிக்டோ கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரு வித்தலை ஒரு வித்தலை தாவர தண்டோடைய வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. இதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்டூ மார்க் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க இங்கிலீஷ்ல. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டூ மார்க் போட்டு வச்சிருக்கீங்க பாருங்க. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு தடவையும் வருது. மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்பாங்க. ஸோ இதுல அடிக்கடி கேட்கக்கூடியது இந்த பித்து, செகண்டரி குரோத், பித்து, மெடுலரி ரே, இதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஆகையால இந்த இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த இருவித்தலை மற்றும் ஒரு வித்தலை டைகாட் ஸ்டெம் அண்ட் மோனோகாட் ஸ்டெம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. வாஸ்குலர் பண்டில்ஸ், அதாவது வாஸ்குலர் கற்றை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்பாங்கப்பா. கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். வாஸ்குலர்ல இருந்தே ஒரு கொஸ்டின் வரும். கிரவுண்ட் டிஷ்யூஸ், ஹைப்போடெர்மிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இந்த புற தேலடி தோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டைகாட்ல வந்து கோலன் கைமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து மோனோகாட்ல வந்து பாத்தீங்கன்னா
ஸ்கிரீலன் கைமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கிரீலனி கைமா அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்ப இதுவும் வந்து கொஸ்டின்ஸா கேட்டிருக்காங்க. அடுத்தது இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்ல இருந்தா கொஸ்டின் வராது. இந்த ஒரு வித்தலை அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்துருக்காங்கல்ல, இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பேசிக்ஸ்ல கேட்பாங்க. எபிடெமிக்ஸ்னா என்ன, தென் வந்து பாத்தீங்கன்னா இலை இடைத்தீசு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மீசோஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் மீசோனாலே வந்து நடுவுல இருக்கிறதுன்னு அர்த்தம்ப்பா. ஓகே, மீசோலித்திக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிச்சிருப்பீங்க. நீங்க பாறைகள் பத்தி படிக்கும்போது மீசோலித்திக்னு சொல்லிருப்பாங்க, மீசோஸ்பியர்னு படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி மீசோன்னு வந்துட்டாலே அது வந்து நடுவுல இருக்கிறதுன்னு அர்த்தம். தென் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாஸ்குலர் பண்டில்ஸ் பத்தி கொஸ்டின் கேட்பாங்க. ரைட்டா? அடுத்தது போட்டோசிந்தசிஸ். நல்லா கவனிங்க, உங்களுக்கு எது கேட்கறாங்களோ இல்லையோ இந்த போட்டோசிந்தசிஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். ஓகேங்களா? அந்த போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருங்க, அதனுடைய ஃபார்முலா வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஒளி சேர்க்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, ஒளி சேர்க்கையில வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன நடக்குது. ஃபர்ஸ்ட் போட்டோனாலே லைட்னு அர்த்தம், சிந்தசிஸ்னா டு பில்ட் அப்படின்னு அர்த்தம். ஒளி சேர்க்கை அப்படிங்கிறது தற்சார்பு ஊட்ட உயிரினங்களான ஆல்காக்கள், தாவரங்கள், பச்சைய நிறமிகள், இது எல்லாம் தான், அதாவது பச்சை நிறமிகள் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ், குளோரோபில்ஸ் பாக்டீரியாஸ், இது எல்லாம் தான் வந்து ஆட்டோட்ரோப்ஸ்னு சொல்லுவாங்க. போட்டோசிந்தசிஸ் இதுதான் பண்ணும். ஓகேங்களா? சோ அப்ப இந்த மூணுதையுமே கொஸ்டின் கேட்கலாம், எதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஆட்டோட்ரோபிக் அப்படின்னு சொல்லும் போது கிரீன் பிளான்ஸ், பச்சை பசைல்னு இருக்கக்கூடிய தாவரங்கள், அதுக்கு அடுத்து ஆல்காக்கள், தென் வந்து குளோரோபில் கண்டெய்ன்ஸ் பாக்டீரியா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. அவங்களோட உணவை அதுவே தயாரிச்சுக்கும். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க பாருங்க, இந்த ஃபார்முலால இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஒண்ணு வந்து எப்படி இந்த குளோரோபில் தயாரிக்குது. ஓகே, சூரிய ஒளியில இருந்து குளோரோபில் வந்து தயாரிக்கும். ஸோ அதுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்கணும். அதாவது இந்த செடி, மரம், செடி, கொடி, இது எல்லாமே இந்த பாக்டீரியா, இது எல்லாம் இந்த பச்சை கலர்ல இருக்கிற எல்லாமே ஆக்சிஜனை உணவா எடுத்துக்காது ஃபர்ஸ்ட். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுவோம். ஆனா இந்த மரம், செடி எல்லாம் உங்களுக்கே தெரியும்ல, கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும், ஆக்சிஜனை வெளியிடும். அதுவும் பகல்ல. ஓகேங்களா? நைட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா போட்டோசிந்தசிஸ் பத்தி பேசுறதுனால பகல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் தண்ணி, நீர், வாட்டர், இது வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? 6CO2 பிளஸ் 12H2O. இதுக்கப்புறம் வந்து ஒளி, சூரிய ஒளி வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிறதுனால இது என்ன நடக்குதுன்னா, வாட்டர் ஆக்சிஜனோட வந்து பாத்தீங்கன்னா குளுக்கோஸும் சேரும், ஆக்சிஜனை வெளியேற்றும், கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்துக்கும். ஸோ அப்ப 6CO2ன்னு இருந்தது O2ன்னு மாறிடும். ஓகேங்களா? H2Oல 12H2Oன்னு இருந்தது 6H2Oன்னு போயிடும். ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்பன் தனியா வந்துடும். தென் வந்து இந்த H2O இருக்கிறதுனால C6H12O6 இப்படி ஆயிரும். ஸோ அப்ப குளுக்கோஸுக்குன்னு சொல்லும் போது இதுதான் வரும். ஓகேங்களா? சரி, இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ATP, ADP, NAD, NADP இப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா ஏற்கனவே. ஸோ இப்ப இதை பேஸ் பண்ணி இந்த மோர் டு நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ATP அப்படின்னு சொன்னா அடினோசைன் ட்ரைபாஸ்பேட், அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். ADP அப்படின்னு சொல்லும் போது அடினோசின் டைபாஸ்பேட், டை வேற ட்ரை வேற. ஓகேங்களா? சோ இதனோட விரிவாக்கமே கேட்டிருக்காங்க. அப்படியே N அப்படின்னு சொல்லும் போது ADP, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அடினைன் டைனியூசிலோடைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடினைன் டைநியூக்ளியோடைடு, நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவாங்களப்பா, அதுல இருந்து தான்ப்பா வருது. நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லுவாங்க, அடினைன் டைநியூக்ளியோடைடு. ஸோ இதுல பாஸ்பைட் சேரும் ADPல. ஸோ அப்ப N அப்படின்னு சொல்லும் போது நிக்கோடிமைடு அப்படின்னு சொல்லுவாங்க. நிக்கோடினமைடு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து மைடு அப்படின்னு சொல்லிட்டு வரும், நிக்கோடினமைடு. ஓகே, சோ இப்ப இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. NDPனா என்ன, மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கலாம், இல்ல விரிவாக்கத்துல கேட்கலாம். ஸோ இப்ப இங்க பாருங்க, ஒரு செல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நேரடியாக ஆற்றலை வந்து பாத்தீங்கன்னா குளுக்கோஸ்ல இருந்து எடுத்துக்க முடியாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறோமா, இங்க குளுக்கோஸ் வந்து பாத்தீங்கன்னா மாறுதுன்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு செல்லுக்கு வந்து குளுக்கோஸ்ல இருந்து நேரடியா எடுத்துக்க முடியாது. சோ அப்ப அது என்ன பண்ணும்னா, சுவாசித்தலின் போது குளுக்கோஸ் அது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிகரணம் அடையுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சிகரணம் அடையும். இப்ப இதனாலதான் வந்து அதுக்கு
கிடைக்கும். ஆற்றல் வந்து பாத்தீங்கன்னா ஏடிபில இருந்து கிடைக்கும். ஏடிபினா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அடினோசைன் ட்ரைபாஸ்பேட், அதுல இருந்து கிடைக்கும். ஓகேங்களா? சோ அதனுடைய படம் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை நடக்கும்போது என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஒளிச்சேர்க்கை நடக்குது, பசுங்கணிகம், ஒளிச்சேர்க்கை போட்டோசிந்தசிஸ் நடக்குது. ஸோ அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒளி சார்ந்த வினைகள் ரெண்டு இது, ஒன்னு தண்ணி இருக்கும் H2O, அடுத்தது ஆக்சிஜன். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த நாலுமே வந்திருக்கும், இங்க கொடுத்துருக்கிற இந்த நாலுமே இங்க வந்து இருக்கும். ரைட். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கால்வின் சுழற்சி. ஓகேங்களா? கால்வின் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல இருந்து குளுக்கோஸ் வந்து கிடைக்குது, CO2 வந்து உள்ள எடுத்துக்கும், ஆக்சிஜனை வெளியே தள்ளும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நடக்குதுப்பா. ஓகே, ஏன் வந்து இதுக்கு வந்து இந்த கெல்வின் சைக்கிள் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த கெல்வின் அப்படிங்கிறவர் தான் மெல்வின் கெல்வின். இவர் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர், ஒரு பயோ கெமிஸ்ட்ரிஸ்ட். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டோசிந்தசிஸ் எப்படி நடக்குது அப்படிங்கறது கண்டுபிடிச்சிருக்காரு. இதுக்காக இவருக்கு வந்து ஒரு நோபல் விருது வந்து பாத்தீங்கன்னா 1961 கொடுத்திருக்காங்க. ஸோ அப்ப இதுவும் ஒரு கேள்வி. ஓகே, நம்ம 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 இந்தியாவை சார்ந்தவர் இங்க பாத்தீங்கன்னா வந்து கொடுத்திருப்பாங்க, CNR ராவ், இந்தியன் சயின்டிஸ்ட். இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாரத ரத்னா விருது வந்து 2013 வந்து கொடுத்திருக்காங்க. ஒண்ணுமே இல்லைங்க, சச்சின் டெண்டுல்கர் இருக்காருல, அவரோட இணைந்து வந்து ஒருத்தர் வந்து பாரத ரத்னா வாங்கியிருப்பாரு. இவர் தான். இவர் என்ன சொல்றாரு, சூரிய ஒளியை பயன்படுத்தி செயற்கை ஒளி சேர்க்கை நிகழ்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து இது. ஓகேங்களா? ஸோ ஆர்டிபிஷியல் போட்டோசிந்தசிஸ், இதை யூஸ் பண்ணி ரினியூவபிள் எனர்ஜியா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இது ஒண்ணும் இல்லை, சிம்பிளா தெரிஞ்சுக்கோங்க, ஆர்டிபிஷியல் போட்டோசிந்தசிஸ். ஸோ இதை வச்சு ஹைட்ரோஜன் ஃபியூயல் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுக்காக இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாரத ரத்னா விருது கிடைச்சிருக்கும். ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சயின்டிஸ்ட் CNR ராவ். அவரை பத்தி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ பவர் ஹவுஸ் ஆஃப் செல்லுனா எல்லாருக்குமே தெரியும், இதெல்லாம் வந்து சொல்றதுக்கு இல்ல, எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஓகேங்களா? ஸோ பவர் ஹவுஸ் ஆஃப் செல்னு சொன்னா மைட்டோகாண்ட்ரியா, இது நிறைய தடவை கேட்ட கொஸ்டின். ஓகே, ஸோ ரெஸ்பிரேஷனுடைய டைப்ஸ் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ரைட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது இந்த உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. சோ இந்த இது படிக்கணுமா, இந்த 13வதுல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டா பெருசா வராதுங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மண்புழு இது பத்தி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த மண்புழு இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது இந்த அட்டைன்னு ஒண்ணு இருக்குல்ல, சோ அந்த அட்டைப்பூச்சி, அந்த மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த அட்டைப்பூச்சிக்கான இது வந்து கொஸ்டின் கேட்பாங்களான்னா கேட்க மாட்டாங்க. இந்த டிவிஷன் ஆஃப் பாடிஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? இந்த லீச்சோடைய செக்மெண்ட்ஸ் என்ன, இதெல்லாம் கேட்கறது இல்ல. இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிருங்கப்பா. இதுல இருந்து வரக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, ஏதாவது ஒரு கொஸ்டின் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த ஒன்னே ஒண்ணுதான். ஓகேங்களா? பிக்மி ரேபிட்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வாஷிங்டன்ல 1990 இது வந்து அழிவின் விளிம்பில் இருக்கு. ஓகேயா? த்ரெட்டன் ஸ்பீசிஸ், IUCN இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த மாதிரி த்ரெட்டன் ஸ்பீசிஸ் அப்படிங்கிற லிஸ்ட்ல இதை வச்சிருக்காங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப பெருசா வந்து இதனுடைய பாப்புலேஷன் கம்மியாயிருச்சு. ஸோ அதுதான். ஓகே, ஸோ அப்போ மார்ச் 2003 கொலம்பியன் பேசின் பிக்மி ரேபிட் வாஸ் ஃபெடரலி லிஸ்டட் அஸ் அன் என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன சொன்னா, அழியும் நிலையில் உள்ள விலங்காக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ அப்போ இது எப்ப அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேயா? ஸோ இந்த பிக்மினாலே குள்ளமா இருக்கிறதுன்னு அர்த்தம். பிக்மி ஹாக், வார்த் ஹாக், பிக்மி அப்படின்னே வந்துட்டு இருக்கும். ஏன் பிக்மின்னு ஒரு ட்ரைபல்ஸ் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க, பிக்மி ட்ரைபல் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ குள்ள முயலானது அழியும் அபாய நிலையில் உள்ள விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு வாஷிங்டன்ல பட்டியலிடப்பட்டுச்சு. வாழ்விட இழப்பால் இம்முயல்களின் எண்ணிக்கை பரவலும் குறைந்து போனதே இதற்கு காரணம். மார்ச் 2003 கொலம்பியா வடிநில குள்ள முயல் அழியும் நிலையில், அதாவது என்டேஞ்சர் லிஸ்ட்ல வச்சிட்டாங்க. ஓகே, இது மட்டும் தான் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த முயல் பத்தி, இந்த ஹார்ட், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டினா வராது. ஸோ அதனால இந்த 13வது லெசன்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரவே வாய்ப்புகள் இல்லை. ஒன்னே ஒண்ணு கேட்டா அது எழுதிக்கோங்க. ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த 14வது இதுல வந்து பாத்தீங்கன்னா தாவரங்களில் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸ், டிரான்ஸ்போர்டேஷன் இன் பிளான்ஸ். இதுல அனிமல்ஸ் பத்தி மட்டும் பாத்துக்கோங்க.
அனிமல்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, பிளான்ஸ்ல இருந்து வராது. இதெல்லாம் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. ஓகேங்களா, பிளாஸ்டிக்கை வந்து வச்சிட்டோம்னா நீராவி போக்கு நடைபெறும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இது வளரும் அப்படிலாம் பார்த்திருப்பீங்க. வேர் நல்லா வளர்றதுக்கு இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இதுல இந்த ரத்தம் பத்தி எல்லாம் கொஸ்டின் வருமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்னே ஒண்ணுதான், இந்த பாக்ஸ்ல இருந்து மட்டும்தான் ஒரு கொஸ்டின் வரும். இது வரைக்கும் கேட்டதுல இந்த ரத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிசி அண்ட் டபிள்யூபிசி இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். வெள்ளை அணுக்கள் மற்றும் சிவப்பணுக்கள். ரத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, ரத்த சிவப்பணுக்கள் இருக்கு, வெள்ளை அணுக்கள் வந்து இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து ரத்த தட்டுகள். ஓகேங்களா, சோ அதாவது த்ரோம்போசைட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பிளட் பேலட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல இந்த இதுல இருந்து அப்படியே கொஸ்டின் வரும். ஓகேங்களா, பாலூட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிசியோடைய செல் நுண்ணுறுப்புகள் உட்கருவம் காணப்படுவதில்லை, ஏன் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, ஏன்னா ஆர்பிசியில வந்து பாத்தீங்கன்னா செல் ஆர்கன்ஸ் அண்ட் நியூக்ளியஸ் வந்து லேக்கா இருக்கு. பிகாஸ் பாலூட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிசியின் உட்கரு இல்லாதிருப்பதனால் அச்செல்லானது இருபுறமும் குழிந்து அமைப்பை பெற்று அதிக அளவு ஆக்சிஜன் இணைவதற்கு மேற்பரப்பினை பெற்றுள்ளது. ஸோ இதுதான் காரணம். ஓகேங்களா, ஸோ மைட்டோகாண்ட்ரியா இல்லாதிருப்பதால் அதிக அளவு ஆக்சிஜன் திசுக்கள் கடத்துவதை அனுமதிக்குது. ஸோ அப்ப ஆர்பிசியில வந்து ஆக்சிஜன் போறதுக்கு இது வந்து ஒரு இதா இருக்கு. எண்டோபிளாஸ் வலைப்பின்னல் இல்லாதிருப்பதால் மெல்லிய இரத்த தந்துக்கிகளுள் அதிக மீளும் தன்மை பெற்று ஆர்பிசி எளிதா வந்து பாத்தீங்கன்னா ஊடுருவி போகும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இது மட்டும் தான் கொஸ்டினா கேட்பாங்க. அடுத்தது ரத்த நாளங்கள் பத்தி கொஸ்டின் கேட்பாங்க. ரத்த பிளட் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இதுல ரெண்டு இது இருக்கு, தமனி மற்றும் சிரைகள். ஓகேங்களா, சோ இதுல கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா நல்ல ரத்தம் எதுல போகும், அதாவது ஆக்சிஜன் இருக்கக்கூடியது நல்ல ரத்தம், ஆக்சிஜன் இல்லாதது வந்து பாத்தீங்கன்னா கெட்ட ரத்தம் கிடையாது, அசுத்த ரத்தம், ஆக்சிஜன் இல்லாத ரத்தம். ஓகே, சோ இந்த ரெண்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, பிளட் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே வந்து அதனுடைய வேலையை என்னன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பிளட்டை கடத்துதல். ஓகேங்களா, ரத்த குழாய்கள் நாளங்கள் அப்படி சொல்லி கொடுப்பாங்க. இதுல தமனி சிரை, அதுக்கப்புறம் ரத்த நுண் நாளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, கேபிலரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தமனின்னு சொல்றாங்கல்ல, ஆர்டரிஸ், இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் திக்கா இருக்கும். அதே நேரத்துல இந்த சிரைகள்னு சொல்லக்கூடிய வெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தின்னா இருக்கும். இந்த ஆர்டரிஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல எலாஸ்டிக் மாதிரி இருக்கும்பா, எலாஸ்டிக் வெசல்ஸ். அதுவே வெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் எலாஸ்டிக் வெசல்ஸ். ஓகே, சோ இப்ப இந்த இதுல வந்து இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தமனி சிரை இது வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ரொம்ப முக்கியமா இந்த வெயின் வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு கலர்ல இருக்கும், ஆனா தமனி வந்து பாத்தீங்கன்னா அதாவது சிரை வந்து சிவப்பு கலர்ல இருக்கும், தமனி வந்து பாத்தீங்கன்னா இளஞ்சிவப்பு பிங்கிஷா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா, இது ரெண்டும் தான் வந்து கொஸ்டின். இந்த ஆர்டரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழத்துல இருக்கும்பா, வெளியவே டக்குன்னு நரம்பு வெளியவே வந்துடும். சிரை வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்துடும். ஓகேங்களா, மேலாப்புல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மாதிரி இருக்கும். ரைட், சரி, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின். அதே நேரத்துல இங்க பாருங்க, தமனி அப்படின்னு சொல்லும் போது அதாவது இந்த ஆர்டரிஸ் சொல்லும் போது நல்ல ரத்தம். ஓகேங்களா, ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதுவே வந்து வெயின் அப்படின்னு சொல்லும் போது டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து இருக்கும். இது பல்மரி ஆர்டரிஸ்ல வந்து அப்படியே மாறுபட்டு இருக்கும். ஓகே, அப்படியே வைஸ் வெர்சா, இதயத்துல வைஸ் வெர்சா. ரைட், ஓபன் க்ளோஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் இந்த ஹார்ட் வச்சு எல்லாம் பெருசா வர்றது இல்ல, குரூப் 4ல வர்றது இல்ல. ஓகேங்களா, இதுதான் சிம்பிளா ஒரு டயக்ராம். ஓகேங்களா, சர்க்குலேஷன்ஸ் வச்சு சிம்பிள் டயக்ராம் இதுதான். ஸோ நீங்க வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு நீங்க வந்து பண்ணலாம். ரைட், ஸோ அப்ப இங்க பாருங்க, இது வந்து ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஹிஸ் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் கற்றைகளை கண்டறிந்தார். ஹிஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அதாவது இந்த பண்டில்ஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதை வந்து கண்டுபிடிச்சது. ஓகேங்களா, ஸோ ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் பண்டில்ஸ் வாஸ் டிஸ்கவர்டு பை ஹிஸ். எந்த வருஷம்? 1893ல. இது வந்து எங்கேயாவது ஸ்டேட்மெண்ட்ல வச்சு கேட்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ரத்த வகைகள் ஏபி இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரேர் கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பட் ஆனா வந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம அடிச்சுதான் ஆகணும். ஸோ அப்ப இதுல வந்து ரத்த வகைகள் மொத எந்தெந்த மாதிரியான ரத்த வகை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது ஏ பி ஓ ஏபி.
ஆக்சுவலா வந்து மொத்தமே 3 தான், ABO இந்த 3 தான். இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா சொன்னது யார் அப்படின்னு கேட்டா கார்ல் லாண்ட்ரிஸ்டனர். இவர் தான் வந்து 1900 சொன்னாரு. ஓகேங்களா. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஏபி அப்படின்னு ஒரு ரத்தம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷம் கழிச்சு 1902லயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெய்னி டிகோஸ்டிலோ இந்த 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. இப்படி 2 இது இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா கவனிங்க, இந்த 2 இது சொல்லிட்டாங்களா. இதன் பிறகு இது போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும், இது ஒவ்வொரு வகை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இது பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஓகே. சோ அப்ப பிளட் டொனேஷன் அப்படின்னு சொல்லும் போது பிளட் டொனேட் பண்றது இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஏபி அப்படின்னு ஒரு ரத்த வகை இருக்குல்ல, அவங்க ஏபி ரத்த வகை கொண்ட நபர் வந்து எல்லார்கிட்டயுமே இருந்து ரத்தத்தை வாங்கிக்குப்பாரு. யூனிவர்சல் ரெசிபியன்ட், வாங்குவாரு. அதுவே வந்து ஓ பிளட் குரூப் இருக்கிறவர் எல்லாருக்குமே கொடுப்பாரு. ஆனா அவரால் வாங்க முடியாது. புரியுதா. ஏபி இருக்கிறவங்க யார்கிட்ட இருந்தவனாலும் வாங்கிக்கலாம். ஏபிஓ 3 பேர்கிட்ட இருந்தும் வாங்கிக்கலாம். ஆனா எல்லாருக்குமே கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. பட் ஓ பாசிட்டிவ் அந்த மாதிரி இருக்கிறவங்க, ஓ ரத்த வகை இருக்கிறவங்க வந்து ரத்த கொடையாளின்னு சொல்லுவாங்க, யூனிவர்சல் டோனர். ஓகே, அது வந்து கொடுத்துக்கலாம். ஆனா அனைத்து வகை ரத்த பிரிவினருக்கும் இந்த ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கத்தான் முடியுமே தவிர்த்து வாங்க முடியாது. ஓகே. இப்ப அடுத்தது RH ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 1940ல லான்ஸ்னர் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெய்னர், இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா வீனர்னு சொல்லுவாங்க, இவர் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இப்ப RHனா வந்து ரீசஸ் மங்கின்னு அர்த்தம். ஓகே. RH அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரீசஸ் மங்கி, ரீசஸ் இனக்குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுல இந்த RH ஃபேக்டர் அப்படிங்கிறது இருக்கும். RH பாசிட்டிவ் RH நெகட்டிவ் அப்படி சொல்லிட்டு இருக்கு. இப்ப இதை பேஸ் பண்ணி இந்த டேபிள்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்கப்பா. ஓகேயா. சோ இதுல ஆன்டிபாடிஸ் எங்க இருக்கும், ஆன்டிஜென் எங்க இருக்கும், இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. அடிக்கடி கேட்கக்கூடியது ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த ஓ பிளட் குரூப், அதுல ஆன்டிஜென் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிசியில ஆன்டிஜென் இல்லை, ஆன்டிஜென் கிடையவே கிடையாது. அதுவே பிளாஸ்மால ஆன்டிபாடி பிளாஸ்மால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓ இருக்கிறதுனால ஏ பி ரெண்டுமே வந்து உள்ள இருக்கும். ஓகேங்களா. சோ இதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து என்ன சொல்ல யூனிவர்சல் டோனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா யார்கிட்ட இருந்து ரத்தம் வாங்கிக்க முடியும், ஓட்ட இருந்து மட்டும்தான் வாங்க முடியும். அதுவே ஏபி அப்படின்னு சொல்லும் போது பிளாஸ்மால ஆன்டிபாடி கிடையாது, அப்படியே ஆப்போசிட். ஓவும் ஏபியும் அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். அப்ப ஆர்பிசியில ஆன்டிஜன் ஏ இருக்கும் பி இருக்கும். சோ இதனால இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எல்லார்ட்டையும் இருந்து வாங்கிக்குவாங்க. சோ நல்லா கவனிங்க, ஆன்டிஜன் ஆர்பிசியில இருந்துச்சுன்னா எல்லார்ட்டையும் வாங்கிக்குவாங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிஜன் இல்ல அப்படின்னு கேட்டா எல்லாருக்குமே கொடுப்பாங்க. ஓகேயா. சோ இப்ப அடுத்தது ஏபி அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு அப்படியே பாருங்க, ஏனா ஆன்டிஜன் ஏ இருக்கும். ஸோ அப்ப ஏ ஓ இவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். பி கிட்ட இருந்து வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டா வாங்க முடியாது. ஆனா யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டா ஏபி 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இவரு ஏ பாசிட்டிவ் இருக்கிறவரு அப்படியே டொனேட் பண்ண முடியும். ஓகே. பி குரூப் இருக்கிறவங்க வந்து பி அண்ட் ஏபிக்கு டொனேட் பண்ணலாம். ஓகே. சோ இத பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. அவ்வளவுதான் கொஸ்டின் இந்த இதுல இந்த பாடத்துல முடிஞ்சிருச்சு. அடுத்தது நரம்பு மண்டலம். இந்த நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லும் போது நான் இங்கே நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இப்ப இந்த நரம்பு மண்டலத்தை பத்தி படிக்கணும்னு அவசியமே கிடையாது. 15 வேண்டாம் சார். 15ல வேற எங்கேயாவது ஏதாவது கொஸ்டின் கேட்டா இங்க பாருங்க, தயவு செய்து ஒரு பாக்ஸ் மட்டுமாவது படிச்சிருங்க. இந்த இதுல வேற எதுவுமே வேண்டாம், வேற எதுவுமே பெருசா உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அடுத்தது இந்த கொஸ்டின் இந்த டாபிக், அதாவது 16வது யூனிட் வந்து பாருங்க, 10ஆம் வகுப்பு புக்ல இது வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரிப்பா. நீங்க எது படிக்கிறீங்களோ இல்லையோ இந்த 16, 17, 18 3 பாடத்தாவது படிச்சிருங்க. 16 வந்து பாத்தீங்கன்னா தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பான். 17 வந்து இனப்பெருக்கம் இருக்கும், அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். மரபியல் 18வது லெசன், அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். இந்த 3ல இருந்து கண்டிப்பாக கேள்வி வரும். சரி, அடுத்தது இந்த இதுல வந்து என்னென்ன பார்க்க அப்படி சொல்லிடுறேன். இங்க பாருங்க, எடுத்த உடனே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆக்சின்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு பாட்னில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்சின்ஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சது யார்? இது ஒரு ஹார்மோன், ஃபர்ஸ்ட் பிளான்ட் ஹார்மோன்.
இதுதான் கண்டுபிடிச்ச பிளான்ட் ஹார்மோன். இதை கண்டுபிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா கோகுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. KOGL, தமிழ்ல கால் அப்படின்னே கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம வந்து இங்கிலீஷ்ல கால் அப்படின்னு தான் சொல்லணும், பட் ஜி சைலண்ட், KOL கால். ஹேஜன் ஸ்மித், இந்த ரெண்டு பேரும் 1931 இப்படி ஆக்சின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குப்பா. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெம் இருக்கும்ல, அதாவது வேர்கள், அதனுடைய நுனியில இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். சார்லஸ் டார்வின் 1980 வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இது போதும், அதாவது ஆதிக்க பொருள் அப்படிங்கறது லிஸ்ட்ல இதை வந்து சொல்லியிருக்கிறாரு. ஓகே, அவ்வளவுதான், இதுதான் கேட்பாங்க. வேற அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, சைட்டோகின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் சைட்டோகின்ஸ்? சைட்டோ அப்படின்னா செல் அப்படின்னு அர்த்தம். கீன்ஸ் அப்படின்னா அதனுடைய வகைப்பாடு, டிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ப்ரோமோட் செல் டிவிஷன். சைட்டோகின்ஸ் அப்படிங்கிறது பிளான்ட்ல ப்ரோமோட் செல் டிவிஷன்ஸ், அவ்வளவுதான் கேட்பாங்க, வேற எதுவும் இல்லை. இந்த சைட்டோகின்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த 5 இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை பாருங்க, அப்படியே மாத்தி கேட்பாங்க. ஓகேயா? சோ செல் என்லார்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, சைட்டோகின் ஆல்சோ காஸ் செல் என்லார்ஜ்மெண்ட் இருக்குல்ல, அதை வந்து ஆப்போசிட்ல கேட்பாங்க. நீச்சி அடைய செய்கிறதுன்னு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து மாத்தி ஏதாவது தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அது மட்டும் பாருங்க. அடுத்த ஹார்மோன் அப்படின்னு சொல்லும் போது ஜிப்ரலின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிப்ரலின்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளான்ட்ல ஒரு தாவரத்துல அதிக அளவுல காணப்படக்கூடிய ஹார்மோன் இதுதான். ஓகேங்களா? இதை வந்து பாத்தீங்கன்னா குரோசோவா அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து 1926 கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகே, இது மோஸ்ட்லி எதுல இருந்து கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டா அரிசியில இருந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ரைஸ் கிராப்ல இருந்து அதனுடைய செட்லிங் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஸோ அதனால கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகே, சரி, இதுதான் கேட்பாங்க. இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இங்க பாருங்க, அபிசிசிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, ABA, இது வந்து பாத்தீங்கன்னா growth இன்ஹிபிலிட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மரம் வந்து பாத்தீங்கன்னா உதிருது, அதுக்கப்புறம் வந்து உறக்க நிலை வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, வளர்ச்சி, இதெல்லாம் இதை பேஸ் பண்ணி எப்படி ஒரு இலை வந்து கீழே விழுகுது திருப்பி, இது எல்லாமே அபிசிசிக் ஆசிட் அப்படின்னு சொல்றதுல இருந்தா வரக்கூடியது. ஓகேங்களா? சோ இதனால ஈவன் நீங்க நினைச்சிருக்கீங்க ஒரு மரத்துக்கு ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குப்பா. ஓகே, சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மூலியமா தெரிய வரும். சரி, இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, எத்திலின். எத்திலின் அப்படிங்கிறது ஒரு கேசியஸ் பிளான்ட் ஹார்மோன். ஓகேங்களா? வாயு நிலையில் இருக்கக்கூடிய தாவர ஹார்மோன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வளர்ச்சி அடக்கி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. growth இன்ஹிபிட்டர். எப்படி வந்து இந்த அபிசிசிக் ஆசிட் வந்து growth இன்ஹிபிட்டரோ அதே மாதிரிதான் இதுவும். ஓகேங்களா? இதெல்லாம் எதுல எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டா தக்காளி, ஆப்பிள், மேங்கோ, இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த என்சைம் குளறுபாடு இருக்கும் போது அந்த பீக்கும்ல, தக்காளி என்ன பூரா காயாவே இருக்கு, பீக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ அப்ப அந்த ரிப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அதுல சில ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகே, அடுத்தது ஹியூமன் எண்டோகிரைன். இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா மனிதருக்கு சம்பந்தமானது. ஸோ அப்ப மனிதன் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருங்க, இந்த எண்டோகிரைன் அப்படிங்கிறது யார் கண்டுபிடிச்சா? தாமஸ் அடிசன். இவர் தான் வந்து இந்த எண்டோகிரைனோடைய ஃபாதர். இதுக்கு வந்து எண்டோகிரைனாலஜி அப்படின்னே வந்து ஒரு படிப்பு வந்து இருக்கு. அந்த மனிதனின் நாணமில்லா சுரப்பி அப்படி சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது. இதுலயே வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தலைமை சுரப்பி அப்படி சொல்லக்கூடியது பிட்யூட்டரி கிளாண்ட். இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டா நம்ம மூளை இருக்குல்ல, அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இது சிலர் வந்து ஆன்மீகத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, நம்ம இந்த புருவ மத்தி இருக்குல்ல, அந்த புருவ மத்தியில நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண பிட்யூட்டரி சுரப்பியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலேட் பண்றோம், அந்த ஹார்மோனை இன்டியூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிட்யூட்டரி சுரப்பி நல்லா இருந்துச்சுனாலே போதும், ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிகமா வளர்ச்சி அடைவாங்க. growth ஹார்மோன் நல்லா இருக்கும். தைராய்டு வந்து கழுத்துல இருக்குல்ல, அந்த தைராய்டு ஹார்மோன் நல்லா சுரக்கும். அதாவது மற்ற ஹார்மோன்கள் சுரக்கிறதுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனாலேயே இதை வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, மாஸ்டர் கிளான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த பிட்யூட்டரி சுரப்பி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல இருந்து கொஸ்டின் வரும், யார் வந்து இந்த எண்டோகிரைன் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க.
அடுத்தது எண்டோ அப்படின்னு சொல்ற மாதிரி எக்டோ இருக்கும். அந்த GTH அப்படி சொல்றாங்களே, இதெல்லாம் வந்து கொஸ்டின் கேட்கறாங்கப்பா. அடுத்தது தைராய்டு. தைராய்டு அப்படிங்கிறது லாரிங்ஸ் சொல்றாங்கல்ல, கழுத்து தொண்டை. ஓகே, சோ அங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியதான் தைராய்டு கிளாண்ட்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில வந்து இருக்கும். ஓகேங்களா, இஸ்துமஸ் அப்படிங்கிற மெல்லிய திசுக்களால இருக்கக்கூடியது. இஸ்துமஸ் அப்படிங்கிறது நீங்க ஜியாகிரபில படிச்சிருப்பீங்க, அதே மாதிரிதான். அடுத்தது பாராதைராய்டு. நல்லா கவனிங்க, தைராய்டு இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா முன்கழுத்து கடலை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதனாலதான் வரும் பாருங்க, எளிய காய்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் இந்த தைராய்டு ப்ராப்ளம்னால வரும். ஒருத்தர் திடீர்னு வீங்கிட்டே வருவாரு, கேட்டா தைராய்டு ப்ராப்ளம். ஓகேங்களா, சோ பாராதைராய்டு அப்படிங்கிறது ஒரு 4 வந்து பாத்தீங்கன்னா இந்த தைராய்டுலயே சின்னதா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், 4 இது இருக்கும். அதுதான் பாராதைராய்டு. நீங்க இதுலயே பாத்தீங்கன்னா வந்து இங்கனக்குள்ள சின்னதா 4 பிட்டு இருக்கும். ஸோ அதுதான் பாராதைராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பாராதைராய்டு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பங்க்ஷன், குறைபாடு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. தசை இறுக்கம் அப்படிங்கிற டிட்டானி அப்படிங்கிற ஒரு நோய் வந்து பாத்தீங்கன்னா வரும். இது ரொம்ப அதிகமா வந்து இந்த கால்ல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வலி கொடுக்கக்கூடியதா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அடுத்தது பான்கிரியாஸ். பான்கிரியாஸ் அப்படின்னு சொல்லும் போது இந்த பான்கிரியாஸ்னாலதான் நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்ல, இந்த டயபெட்டிஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வருது. பான்கிரியாஸ் சொல்லும் போது இந்த பாருங்க, டயபெட்டிக் மெல்லிட்டஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல, சுகர் பேஷண்ட்ஸ் இதெல்லாமே வந்து இங்க இருந்து தான் வருது. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குளுக்கோஜன் அண்ட் பீட்டா செல். ஆல்பா செல் வந்து குளுக்கோஜனை வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி பண்ணும், பீட்டா செல் வந்து இன்சுலினை வந்து உற்பத்தி பண்ணும். ஸோ இது ஒரு கொஸ்டின், எந்த செல் எதை வந்து உற்பத்தி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பான்கிரியாஸ்ல, அதாவது கணையத்துல எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது சரியா ஒர்க் பண்ணலன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்சுலின் போடுவாங்க நமக்கு. அட்ரினல். அட்ரினல் பத்தி உங்களுக்கே தெரியும். அட்ரினல் சுரப்பி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த கிட்னிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இது பயத்தை ஏற்படுத்தும்பா. நமக்கு வந்து பயம், சந்தோஷம், எந்த உணர்ச்சி, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உணர்ச்சி புறமான ஒரு இது அப்படின்னு சொல்லலாம். ஈவன் வந்து இந்த அட்ரினல் இருக்கிறதுனாலயே வந்து அந்த காலத்துல இப்ப வந்து லவ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அதாவது காதல் அப்படின்னு சொன்னாலே வந்து என்ன சொல்றோம், இதயம் வந்து நம்ம சிம்பிளா அனுப்புறோம்ல. ஆனா அந்த காலத்துல லவ் அப்படின்னு சொன்னாலே வந்து கிட்னி தான் கொடுப்பாங்களாம். கிட்னி தான் வரைஞ்சு கிட்னி கொடுப்பாங்கன்னா, கிட்னி டிரான்ஸ்பிளேஷன் பத்தி நான் சொல்லல. நம்ம எப்படி ஸ்மைலில இல்லைன்னா வந்து கேக்ல அதுல எல்லாம் அந்த கீ செயின்ல ஹார்ட் வந்து கொடுப்போம், ஓகே, லவ் பண்றவங்க எல்லாம். ஸோ அப்ப அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்னி தான் இருக்கும், லவ்வுக்கான சிம்பிள் கிட்னி. ஏன்னா லவ் அதிகமா வருதுன்னா கூட இந்த அட்ரினல் காரணம். ஓகேங்களா, இத வந்து பாத்தீங்கன்னா சிறுநீரக மேற்பரப்புல இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட். ஓகேங்களா, சுப்ரா ரீனல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிட்னிக்கு மேல இது வந்து அப்படி ஒட்டி இருக்கும். அடுத்தது ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட்ஸ் பத்தி கொஸ்டின்ஸ்ல பெருசா, அதாவது இந்த இதுல வராது. தைமஸ் கிளாண்ட் பத்தி கேட்பாங்கப்பா. ஓகேங்களா, தைமஸ் கிளாண்ட்னு கேட்பாங்க. அட்ரினல் மெடுலா சுரக்கும் ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்கல்ல, அட்ரினல் மெடுலா சொல்லிட்டு இருக்கும், இங்க இருக்கா. இந்த 2 ஹார்மோன் வந்து பாத்தீங்கன்னா அட்ரினலின், நோராட்ரினலின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுமே எமர்ஜென்சி ஹார்மோன். திடீர்னு ஒரு நாய் வருது, அப்போ ஒரு நாய் வந்து உங்களை அட்டாக் பண்ண வருதுன்னா ஒரு பயம் வரும் பாத்தீங்களா, அது இதுதான். இப்ப இந்த அட்ரினல் மெடுலா அப்படின்னு சொல்லுவாங்க. மெடுலா ஆம்ப்ளிகேட்டா வந்து எப்படி நம்ம தலையில பின்னாடி இருக்கும், அந்த மாதிரிதான் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு திடீர்னு பயம் ஏற்படுத்துற. இந்த ஏதோ ஒரு படம் மெர்சல் நினைக்கிறேன், அந்த படத்துல வந்து சொல்லியிருப்பாங்க அட்ரினல் பத்தி. அடுத்தது இனப்பெருக்க சுரப்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 இது பெருசா குரூப் 1ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பட் ஆனா குரூப் 4ல பெருசா இல்ல. 2 இதுப்பா. ஆண்கள் அப்படின்னு சொல்லும் போது விந்தகம், அதாவது டெஸ்டிஸ். பெண்கள் அப்படின்னு சொல்லும் போது அண்டகம். ஓகேங்களா, அதாவது ஓவரிஸ். இந்த 2 வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் லைட்டா வரலாம். ஓகேங்களா, இல்லைன்னா வராமலும் போகலாம். ஸோ இதுல வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கக்கூடியது, ஆண்கள் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஹார்மோன் அப்படின்னு கேட்டா, அதாவது மேல் செக்ஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க, டெஸ்டோஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே பெண்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது 2 இது வரும், ஈஸ்ட்ரோஜன் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ப்ரோஜெஸ்ட்ரோசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2மே வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண்களுக்காக இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி
வளர்ச்சியுறும் அண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து வளர்ச்சியுறும் அண்டம்னு சொல்லுவாங்கல்ல, அதுல இருக்கும். பாலிகிள்ஸ் சொல்லுவாங்கப்பா, இது வந்து ஒரு மேஜிக்கல் டியூப் அப்படின்னே சொல்லுவாங்க. இதுல இருந்துதான் அந்த அண்டம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வரும். அதன் பிறகு அதாவது ஓவரி, ஓகே, கேராஃபினியன் ஃபாலிகிள்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஃப் த ஓவரி. அண்ட் ப்ரோஜெஸ்ட்ரான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கார்பஸ் லியூட்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல இருந்து வரும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தைமஸ்பா, தைமஸ் கிளாண்ட். தைமஸ் சுரப்பி அப்படிங்கிறது ஒரு எண்டோகிரைன் சுரப்பி, நாளமில்லா சுரப்பியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இதை வந்து நிணநீர்னு சொல்லுவாங்க. லிம்பாய்ட் கிளாண்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கும். இது கரெக்டா எங்க இருக்குன்னா நம்ம அந்த மார்பகம் இருக்குல்ல, செஸ்ட், அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த லங்ஸ் வந்து இருக்கும், மூச்சு குழலுடைய அதுக்கு கீழே வந்து ஒட்டி இருக்கும். ஓகே, அது கீழே வந்து பாத்தீங்கன்னா எப்படி இது அட்ரினில் வந்து பாத்தீங்கன்னா எப்படி கிட்னிக்கு மேல ஒட்டிருச்சு அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த தைமஸ் கிளாண்ட்ஸ் இப்படிதான் இருக்கும். இதனுடைய ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியம். என்ன ஹார்மோன் வந்து வெளியிடும் அப்படின்னு கேட்டா தைமோசின் அப்படிங்கிற ஹார்மோனை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடும். ஸோ இப்போ இதனுடைய வேலை, இந்த தைமோசினுடைய வேலையே என்ன அப்படின்னு கேட்டா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணும். ஓகேங்களா, ஸ்டிமுலேட் பண்ணும். ஓகேங்களா, நோய் தடை காப்பு மண்டலத்தின் செயல்பாடுகளை தூண்டும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அண்ட் டிஃபரன்சியேஷன் ஆஃப் லிம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லிம்போசைட்கள் உருவாவதையும் வேறுபடுத்தலையும் தூண்டுகிறது. ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோன். ஸோ இப்போ நான் சொன்னதுல இருந்து தான் கொஸ்டின் வரும் இந்த ஹார்மோன்கள் அப்படி சொல்லும்போது. ஸோ இங்க பாருங்க, பிளான்டோடைய ஹார்மோன் growth ப்ரொமோட்டர் அப்படின்னு சொன்னா என்னென்ன, growth இன்ஹாபிலேட்டர்னா என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது தாவர ஹார்மோன்ல மொத்தம் வந்து 5 இது இருக்கு. இந்த 5 இதுல 3 வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்க செய்யும், வளர்ச்சி ஊக்கிகள்னு சொல்லுவாங்க. ஆக்சின், சைட்டோனின்ஸ், ஜிப்ரலின்ஸ், இந்த 3மே சைட்டோகைன்கள், ஜிப்ரலின்கள், ஆக்சின்கள், இந்த 3மே வந்து பாத்தீங்கன்னா growth ப்ரொமோட்டர்ஸ். growth இன்ஹிபிலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அப்சிசிக் ஆசிட், எத்திலின், இந்த 3மே வந்து இந்த 2மே வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நாளமில்லா சுரப்பி, எண்டோகிரைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதை பத்தி இங்க கொடுத்துருக்காங்க. இதுல தைராய்டு அப்படின்னு சொல்லும் போது எங்க இருக்கும் அந்த லாரிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியதுதான் இந்த தைராய்டு. இதுல பேராதைராய்டு எங்க இருக்கும். ஓகே, ஸோ இது கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிட்யூட்டரி கிளாண்ட், அட்ரினல், தைமஸ் கிளாண்ட், பான்கிரியாஸ், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை இதை பாருங்க போதும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. இதுல உங்களுக்கு பிளான்ஸ் பத்தி கொஸ்டின் கேட்கவே மாட்டாங்க. ஒன்லி என்ன சொல்ல, விலங்குகள் பத்தி மட்டும் தான் கேட்பாங்க. ஓகே, ஹியூமன்ஸ் பத்தி மட்டும் மோஸ்ட்லி வரும். அப்பா இங்க இருக்கக்கூடிய இந்த பிளான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க செம்பருத்தி பூ வச்சு கொடுத்துருக்காங்களா, இதெல்லாம் நீங்க ஏற்கனவே தமிழ்லயே படிச்சிருப்பீங்க. பார்ட் ஆஃப் ஃபிளவர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. இங்க இருந்து பாருங்கப்பா. மனிதரில் பால் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. செக்சுவல், ஏ செக்சுவல்னு 2ஆ பிரிப்பாங்க. இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா செக்சுவல் ப்ரொடக்ஷன்ஸ் இன் ஹியூமன். ஓகே, அதாவது நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள்ல செக்சுவல்ஸ் தான், சில உயிரினங்கள் தான் ஏசெக்சுவல்ஸ். ஓகே, நம்ம இதுல வந்து இல்ல. சரி, ஸோ இதுல 9th புக்ல என்ன படிச்சீங்களோ அதனுடைய இதுதான் வரும். பட் இங்க இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இங்க இருந்து என்ன அப்படின்னு கேட்டா இரண்டாம் நிலை பால் உறுப்புகள் அதனுடைய அமைப்பு என்னென்ன அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்துருப்பாங்க. துணைப்பால் உறுப்புகள் என்னென்ன. ஓகேங்களா, 2 இது ஆண்கள் பெண்கள் 2மே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுல இருந்து ஒண்ணு, ஆண்கள்ல விந்தகம், பெண்கள்ல வந்து அண்டம் அப்படிங்கறது நம்ம ஏற்கனவே பார்த்தோமா, அதுதான் பிரைமரி ஃபர்ஸ்ட். ஓகே, செகண்டரி அப்படின்னு சொல்லும் போது இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. பிரைமரி என்னன்னு பார்த்தாச்சு, அசசரி செக்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் தான். இதுல ஃபெலோப்பியன் டியூப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஈவன் இப்ப இந்த ஃபெலோப்பியன் டியூப்ல ப்ராப்ளம்னால தான் வந்து நிறைய பிரச்சனைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ரைட்டா. ஸோ இப்ப இதனுடைய அந்த அது என்ன படம், பைரவா படத்துல இதுதான் கேட்டிருப்பாங்க.
இந்த இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ப்ராசஸ் ஆஃப் ஓவுலேஷன், அண்டம் வெளிவீடு நிகழ்வு, ப்ராசஸ் ஆஃப் ஓவுலேஷன். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ், அதாவது ஆண் மற்றும் பெண் கேமெட்கள் இணைவு, அது இதுதான் கருவுறுதல்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கருவற்ற முட்டை பிளவுற்று கருவாக மாறுறது, அதாவது எம்பிரியோவா வந்து பாத்தீங்கன்னா மாறும். அதுக்கப்புறம் வந்து கர்ப்பத்தல், கருப்பதித்தல், பிரெக்னன்சி, தென் வந்து கரு வளர்ச்சி, அந்த ஃபீட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா டெவலப் ஆகும். தென் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா சைல்ட் பர்த். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கீர்த்தி சுரேஷா அந்த ஆக்ட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதுக்கு வந்து வேற விதமாக வந்து பாத்தீங்கன்னா பேச்சு அடிபட்டிருக்கும். ரைட். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பெருசா கேட்கறது இல்லை. ஓகே, டெஸ்ட்ரோஸ்டன் மற்றும் இதெல்லாம் பெருசா கேட்கறது இல்லை குரூப் 4ல. ஹியூமன் ஸ்பெர்ம் இருக்கலே வந்து ரொம்ப சின்னது எதுன்னு கேட்டா ஹியூமன் ஸ்பெர்ம் தான்ப்பா. ஓகே, விந்து செல் தான் வந்து ரொம்ப சின்னது. பெருசு அப்படின்னு கேட்டா செல்லுலயே பெருசுன்னு கேட்டா ஓவரி தான். ஓகே, அண்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா பெருசு. ஓகேங்களா? இதுதான் இந்த ரெண்டுமே கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, நான் சொன்னது கொஸ்டின் கேட்பாங்கப்பா, இது கொடுத்துருப்பாங்க. எப்படி வந்து பியூபர்ட்டி ஸ்டேஜ் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க. இதுவும் கேள்வி வந்திருக்கு, இது ஒரு தடவை பாருங்க. இந்த மாதவிடாய் சுழற்சினா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மென்சுரேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, மாதவிடாய் சுழற்சி அப்படிங்கிறது பருவம் அடைதலில் தொடங்கி மாத விடைவு, அதாவது மெனோபாஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, இதுக்கு நடுவுல இது நடக்கக்கூடியது எல்லாமே, அதாவது பியூபர்ட்டி ஸ்டேஜ்ல இருந்து மெனோபாஸ் வரைக்கும் நடக்கக்கூடியதுதான். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த அண்டம் வந்து கருவுறாத அண்டம் எல்லாம் இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா வெளியே வரும். இதுதான், வேற எதுவுமே இல்லை. விடுபட்ட அண்டமானது விந்துவால் கருவுற செய்யப்படாத வரை இந்த நிகழ்வு நடைபெறும். பொதுவாக கருவுற்ற நிலையில் மாதவிடாய் நிகழ்வதில்லை. ஸோ அப்ப கொஸ்டின் என்னன்னா, கருவுற்ற டயத்துல, பிரெக்னன்சி டயத்துல மாதவிடாய் நடக்குமா அப்படின்னு கேட்டா நடக்காது. சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மாதவிடாய் நிலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு தடவை படிங்க போதும். இந்த ஏன் இந்த மாதவிடா நிலையில வந்து பாத்தீங்கன்னா, அதாவது மென்சுரல் சைக்கிள்ல வந்து என்னென்ன ஹார்மோன் நிகழும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஹார்மோன் சேஞ்சஸ் என்னென்ன அப்படிங்கிறதா நடக்கும். மென்சுரல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லும் போது 4ல இருந்து 5 நாள். இது வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோன் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்கப்பா. ஓகே, ஸோ அப்போ மென்சுரல் ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 to 5 நாள் நடக்கும்பா. அந்த 5 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரோஜெஸ்ட்ரான் அண்டு ஓஜெஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ரெண்டும். ஓகேங்களா? ஓஜெஸ்ட்ரான் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஓஸ்ட்ரோஜன், இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அளவு குறையும். அப்ப வந்து மூட் ஸ்விங்னு சொல்லுவாங்க, நிறைய கோவப்படுறது அந்த மாதிரி எல்லாம் நிகழ்வுகள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபாலிகுலர் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஃபாலிகுலர் ஃபேஸ் வந்து 6வது நாள்ல இருந்து 13வது நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஈஸ்ட்ரோஜனுடைய இது இன்க்ரீஸ் ஆகும். தென் வந்து பாத்தீங்கன்னா ஓவுலேஷன் ஃபேஸ். இந்த ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கருவுறுதலுக்கு வந்து அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. LH வந்து ரொம்ப பீக்கா இருக்கும், உச்ச நிலையில வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். தென் வந்து பாத்தீங்கன்னா லியூட்டியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லியூட்டியல் ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா LH அண்ட் FSH ரெண்டுமே கம்மியாகும். அதுக்கு அடுத்து கார்பஸ் லியூட்டியம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ப்ரொடியூஸ் ஆகி ப்ரோஜெஸ்ட்ரான் அந்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அதன் பிறகு திருப்பி 28 நாளுக்கு அப்புறம் திருப்பி அந்த 1வது நாள்ல வந்து ப்ளீடிங் திருப்பி வந்துடும். கரு உற்றாங்கன்னா ப்ளீடிங் வராது, இல்லைன்னா வரும். ஸோ இந்த இதுல இருந்து கேள்விகள் பெருசா வந்ததில்ல, பட் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா எல்லோருமே ஆண்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆண்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு ஆண்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதனால தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்தது பிரெக்னன்சி. இந்த ஜெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜெஸ்டேஷன் பீரியட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். இது எல்லாமே இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், எல்லாம் ஒரு லிஸ்ட் வந்து கீர்த்தி சுரேஷ் அந்த படத்துல சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் சொல்லியிருந்தேன். பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட் இந்த மாதிரி தான் வந்து இது வரும். இதுல பிரெக்னன்சில ஜெஸ்டேஷன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இது வந்து கொஸ்டின் கேட்கறாங்கப்பா. கர்ப்பகாலம் எத்தனை நாள் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து மற்ற விலங்கோட ஒப்பிட்டும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க.
ஓகே, நமக்கு வந்து சொல்லுவோம்ல 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 280 நாள், 280 நாள். ஓகேங்களா, ஒரு கர்ப்ப காலம் அப்படிங்கிறது மனிதர்ல, ஹியூமன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 280 நாள், 280 days. டாக்டர் கரெக்டா இந்த டேட்டை தான் பார்ப்பாங்க, எப்ப வந்து இந்த 280 நாள் கழிச்சு குழந்தை எப்ப பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ பெண்களுக்கு மட்டும் கிடையாது, அந்த அந்த கர்ப்ப காலத்துல ஆண்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மறுபிறப்பு தான் அது. ஓகே, டியூரிங் குழந்தை வர்றதுங்கிறது சாதாரணமா என்ன, எல்லா தந்தையர்களுக்கும் அது தெரியும். டியூரிங் பிரெக்னன்சி த யூட்ரஸ் எக்ஸ்பான்ஸ். பாருங்க, 500 மடங்கா, ஒரு மடங்கு இல்ல, 2 மடங்கு இல்ல, 500 மடங்கு வந்து பாத்தீங்கன்னா அது விரிவடைதான். இப்போ வயிறு எவ்வளவு பெருசா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைல்டு பர்த், குழந்தை பிறப்பு. இதை வந்து குழந்தை பிறப்புன்னு நேரடியா கேட்காம பார்ட்யூஷன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. பேரண்ட்ஸ் அப்படிங்கிறதுல இருந்து ஞாபகத்துல பார்ட்யூஷன்ஸ் சொல்லுவாங்க. கர்ப்பகால முடிவுல தாயின் கருப்பறையில இருந்து அந்த சேய் குழந்தை வந்து பாத்தீங்கன்னா வெளியே வரும், அதுதான் குழந்தை பிறப்புன்னு சொல்றாங்க, எல்லாருக்குமே தெரியும். இந்த டயத்துல ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா வரும். அந்த ஆக்சிடோசின் அப்படின்னு கருப்பப்பை சுரங்குவதை தூண்டும் அந்த ஹார்மோன், ஆக்சிடோசின் ஹார்மோன். அதுக்கப்புறம் கர்ப்பப்பையில இருந்து குழந்தை வெளிவர தேவையான அந்த அழுத்தம், இது எல்லாமே அந்த கான்ட்ராக்ஷன்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது பண்ணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது இங்க உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இப்ப ட்வின்ஸ் எப்படிப்பா அந்த ரெட்டை குழந்தை, ஜீன்ஸ் படத்துல வர்ற மாதிரி ரெட்டை குழந்தை எல்லாம் எப்படி பறகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து இது 2 வகையா வந்து இருக்கு. சில சமயங்கள்ல அண்டத்தினால் 2 முட்டையானது வெளியிடப்படும். ஓகேங்களா, ஸோ அது வந்து பெண்கள் உள்ள அண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 முட்டை வெளிவரும். அது வந்து 2 விந்து வந்து பாத்தீங்கன்னா, அதாவது 2 எக்கு வெளியே வருது, அந்த 2 எக்குல 2 விந்து போய் உட்காரும். ஸோ அப்படி வர்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபேட்டர்னல் ட்வின்ஸ் சொல்லுவாங்க. அதாவது ஃபேட்டர்னல்னா அப்பா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அந்த இரட்டையர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, வேறுபட்ட இரட்டையர்கள் இருப்பாங்க, இது ரேர். அப்புறம் ஒரே முட்டையில 2 இது வந்து பாத்தீங்கன்னா கரு வளரும். 2 கருவாக பிளவுபட்டால் ஒத்த இரட்டையர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. ஓகேங்களா, ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னு சொல்லிருவாங்க. ஃபேட்டர்னல் ட்வின்ஸ்னா நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். ஸோ இதுல இருந்து கொஸ்டின் வரும். ஐஸ்வர்யா ராய் வந்து டெஸ்ட் எழுதுவாங்க எந்திரன் படத்துல. ஸோ இதுதான். அடுத்தது ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இனப்பெருக்க சுகாதாரம். இது சொன்னது யார் அப்படின்னு கேட்டா WHO. ஸோ WHO பெருசா வராது. அடுத்தது பாருங்க, இந்த சிம்பிள் வச்சு கொஸ்டின்ஸ் வர்றது இல்ல, ஆனா வந்து இந்த ஸ்லோகன் கேட்பாங்க. அதாவது இந்த ஃபேமிலி பிளானிங் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஸ்லோகன், ஸ்மால் ஃபேமிலி ஹாப்பி ஃபேமிலி, சிறு குடும்பமே சீரான வாழ்வு. இது வந்து இந்த தலைகீழ் முக்கோணத்தை பத்தி ஏதாவது கொஸ்டின் கேட்டா வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது இதெல்லாம் கொஸ்டின்ஸ், இது வந்து ஜஸ்ட் ஒரு இதுல அப்படியே ஆப்ஷனை வச்சு கொடுத்துருவாங்கப்பா. கருத்தடை என்னென்ன மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கருத்தடை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருப்பாங்க. ஒன்னு காண்டம், அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டயாஃப்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க, செர்விக்கல் கேப்னு சொல்லிட்டு. ஹார்மோனல் மெத்தட் அப்படின்னு சொல்லும்போது IUD, இது காப்பர், அதாவது தாமிரம் இருக்குல்ல, அது சுத்தி இருக்கும், டீ மாதிரி வடிவத்துல இருக்கிறதுனால காப்பர் டீனே சொல்லுவாங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு சர்ஜிக்கல் மெத்தட், இது வச்சே வந்து அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. ரைட். அடுத்தது டாய்லெட், இது ஹைஜீனிக், இதெல்லாம் வேணாம். தென் இது ஞாபகத்துல வச்சுக்கோங்க, மென்சுரல் ஹைஜீன் டே அப்படிங்கிறது அந்த மாதவிடாய் சம்பந்தமாக மே மாசம் 28 அந்த டே வந்து பாத்தீங்கன்னா மென்சுரல் ஹைஜீன் டே அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். இந்த இதுல இருந்து இவ்வளவுதான் கொஸ்டின்ஸ் வரும். இப்ப சொன்னதை தாண்டி பெருசா கொஸ்டின் வர்றது இல்ல. இந்த மேப் ஒரு தடவை பாருங்க. ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் வராது, பட் ஆனா இது வந்து கொஸ்டின் கேட்பாங்க. MS அப்படின்னா மஸ்ட் ஸ்டடின்னு அர்த்தம். எம்எஸ்ன்னு கொடுத்துருக்கேன்ல, MS அப்படின்னா கண்டிப்பாக படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்ன முறை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ முறை இந்த இதுவே வந்து அப்படியே கொஸ்டின் கண்ணா ஞாபகத்துல வச்சுக்கோ. இங்க நான் கொடுத்துருக்கேன்ல, இது அப்படியே கேள்வி. இது இல்லாம வேற ஏதாவது ஒரு முறை கொடுத்துருப்பாங்க. கருத்தடை முறை, என்னென்ன முறையில வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி பிளானிங், குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 4 இது இருக்குல்ல, இந்த 4 இது அப்படியே கொஸ்டின் வரும். சப்போஸ் இந்த 4 இது இல்லாம வேற ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஆன்சரா டிக் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது
மரபியல், ஹெரிடிட்ரி, வம்சாவளியா வந்து அடுத்தடுத்து வரக்கூடியது. இந்த மரபியல் பத்தி எல்லாம் சொன்னது யாருன்னா மெண்டல்ஸ். கிரிகோர் மெண்டல் தான் வந்து கிரிகோர் ஜான் மெண்டல். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ், மரபியலின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கேள்வி. இவர் எப்படி வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு கேட்டா இந்த பட்டாணியை வச்சுதான் கண்டுபிடிச்சிருப்பாரு. பட்டாணி வச்சு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி, பயங்கரமான ஆராய்ச்சிப்பா. ஏன் இதை பேஸ் பண்ணியே வந்து பாத்தீங்கன்னா ஆண் குழந்தை பெண் குழந்தை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். குரோமோசோம்கள் மற்றும் ஜீன், இது ஒரு தடவை நீங்களே படிச்சிருங்க. ஏன் நான் இப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டா ரொம்ப டீப்பா வரும். குரோமோசோம்ஸ், ஜிஎன்ஏ, ஜீன்ஸ் இதெல்லாம் வந்து வரும். ஸோ இதுலயும் வந்து இந்த பாக்ஸ் வைஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இதை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக படிச்சிருங்க, மிஸ் பண்ணவே கூடாதது. குரூப் 4க்கு, குரூப் 2, குரூப் 1 எல்லா எக்ஸாமுக்கும் இது வரும். ஓகேங்களா. ஏஜிங் கிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செல்ல வந்து இருக்கும். ஓகேங்களா. ஒவ்வொரு செல்லில் முதுமையை உணர்த்தும் கடிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டா டெலோமெரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெலோமியர்கள், டெலோமியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ், இது வந்து ஒவ்வொரு டைப் இருக்கும், பேஸ்ட் ஆஃப் அதோடைய ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் வரும். டிஎன்ஏ உடைய அமைப்பு இதுதான். ஓகேங்களா. டிஎன்ஏ அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஎன்ஏ அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா வாட்சன் அண்ட் கிரிக் மாடல் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு 2 இது இருக்கு. சொல்லுவாங்க. டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ஸ் பத்தி எல்லாம் உங்களுக்கு மெயின்ஸ்ல நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இந்த வெட்டி ஒட்டுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரும். செக்ஸ் டிட்டர்மினேஷன், மியூட்டேஷன்ஸ், மியூட்டேஷன்ஸ்லாம் உங்களுக்கு இந்த என்ன சொல்ல குரோமோசோம் மியூட்டேஷன்ஸ்னா என்ன, அதுல 2 டைப் இருக்குல்ல, இதை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சிக்கிள் செல் அனிமியா, சிக்கிள் செல் அனிமியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, ஒற்றை ஜீனில் ஏற்படும் திடீர் மாற்றத்தால் கதிரருவால் இரத்த சோகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த இரத்த சோகை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த ஜீனில் ஏற்படும் மாற்றம் ஹீமோகுளோபின் மூலக்கூறில் உள்ள புரத பகுதியின் அமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. புரத மூலக்கூறில் ஏற்பட்ட மாற்றத்தினால் இந்த ஹீமோகுளோபினை கொண்டு சிவப்பு இரத்த செல்கள் கதிர் அருவாள் வடிவத்துல இருக்கும். ஸோ அப்ப இதுவே கொஸ்டின், அதாவது கதிர் அறிவால் வடிவம். அந்த எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கதிர் அறிவால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க, ஒரு பிறை மாதிரி. ஓகே. அண்ட் இது படிச்சிருங்க ஒரு தடவை. இந்த மரபியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏல நியூக்ளியாய்டு ரெப்ளிகேஷன் என்னென்ன இருக்கு, அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மெண்டலுடைய மரபியல் விதிகள் என்னென்ன, லா ஆஃப் டாமினேஷன்ஸ். இப்ப அப்பா மாதிரி பையன் இருக்கான், அம்மா மாதிரி பையன் இருக்கான் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் வந்து இந்த மெண்டல்ஸ் லா படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஆல்மோஸ்ட் யாரோட ஜீனோட இது வந்து டாமினேஷன்ஸ் அதிகமோ அதன்படி. ஸோ அப்ப அதுல 3 இது சொல்றாங்க, லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் செக்ரிகேஷன்ஸ், லா ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஓகே. இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே. சார்பின்றி ஓங்குதல் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து தனித்து பிரித்தல் விதி, ஓங்கு தன்மையின் விதி. இந்த 3 விதி பத்தி கொஸ்டின்ஸ் வரும். அடுத்தது ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த 19வதுல இருந்து பேசிக் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குப்பா. அதாவது என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு பரிணாம வளர்ச்சினா என்ன, பிக் பேங் தியரி பத்தி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் தேவையில்லை. செரன், பிக் பேங் தியரி இதெல்லாம் பெருசா இல்ல. பட் ஜஸ்ட் ஒரு தடவை ஒன் டைம் ரீடிங் முடிஞ்சா பாருங்க, எல்லாம் விட்டுருங்க. டார்வின் தத்துவம், லெமார்ஸ் வந்து என்ன சொன்னாரு, இது பத்தி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அவ்வளவுதான். முடிந்தால் படிங்க, இல்லைன்னா இதை வந்து விட்டுருங்க. ஒன் டைம் படிச்சுக்கலாம். ஓகேங்களா. ஒன் டைம் ஒரு தடவை அப்படியே ஒரு ரீடு, அவ்வளவுதான். இல்லைன்னா பாக்ஸ் மட்டும் படிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேங்களா. வேற எதுவுமே இல்லை. இங்க பாருங்க, இது வந்து கொஸ்டின். விழுப்புரம் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா திருவக்கரை அப்படின்னு ஒரு இடம். ஓகேங்களா. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாசில்ஸ் படிவு வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த படிவுல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லிவிங் ஃபாசில்ஸ் பத்தி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. திருவக்கரையில தமிழ்நாடு, இங்க வந்து பாத்தீங்கன்னா கல்மர படிவ பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதுல சில விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது கொஸ்டின் கேட்கறாங்க.
கேட்கல, கேட்டா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நாசா 2020 வான் உயிரியல் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை உருவாக்கி அதன் மூலம் செவ்வாயின் பழமையான சூழல் குறித்து, செவ்வாயின் மேற்புற புவியின் அமைப்பு குறித்து, செவ்வாயின் மேற்புற அமைப்பை குறித்து புவி அமைப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, செவ்வாயில் உயிரினங்கள் இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி வந்து பண்றாங்கப்பா. அப்ப இது வந்து மார்ச் 2020 ஆஸ்ட்ரோபயாலஜி டு இன்வெஸ்டிகேட் அண்ட் ஆஸ்ட்ரோபயாலஜிக்கல் ரெலவன்ஸ் ஏன்ஷியன்ட் என்விரான்மெண்ட் ஆன் மார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரி, அவ்வளவுதான். இதோட வந்து பாத்தீங்கன்னா பரிணாமம் அப்படி சொல்லிட்டு இருக்குல்ல, அவ்வளவுதான்ப்பா, வேற எதுவும் இல்லப்பா. இந்த இனக்கலப்பு மற்றும் உயிர் தொழில்நுட்பவியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாம் இருந்து கொஸ்டின்ஸ் வராது. இந்த இதுல இருந்து பிரீடிங் அண்ட் பயோடெக்னாலஜி இதெல்லாம் மெயின்ஸ் டாபிக். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ்க்கான டாபிக். கண்டிப்பாக நம்மாழ்வார் பத்தி படிச்சே தீரணும். எல்லாரும் வாழ்க்கையில படிக்க வேண்டிய சில முக்கிய நபர்கள் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுல இவங்க எல்லாம் வருவாங்க. கிரீன் ரெவல்யூஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மெயின்ஸ்ல அப்படியே டிட்டா வர்றது. ஓகேங்களா? சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மாழ்வார் ஈகாலஜிக்கல் ஃபவுண்டேஷன் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. ஓகே, சரி. அடுத்தது டாக்டர் MS சுவாமிநாதன். MS சுவாமிநாதன் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். ஸோ இவரை பத்தியும் கொஸ்டின் கேட்பாங்க. இவருக்கு பாரத ரத்னா விருது எப்போ வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. வந்து பாத்தீங்கன்னா இதுல சில வெரைட்டிஸ் பத்தி கொடுத்துருக்காங்க, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. பாக்ஸ்ல இருக்கிறது மட்டும் படிங்க போதும், பெருசா வராது. இந்த இது பெருசா வர்றது இல்ல. கிராஸ் பிரீடிங் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, பெருசா வராது. DNA ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜி மெயின்ஸ் டாபிக். குரூப் 1 குரூப் 2ல மெயின்ஸ்ல அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. அண்ட் GMO ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு எப்படி வந்து இந்த என்ன சொல்ல மரபு மாற்று இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நடக்குது. மரபியல்ல இருந்து இங்க ஃபுல்லா நீங்க வந்து படிச்சுட்டு வரணும். ஒன் டைம் ரீடு தான், பட் அதுல இந்த இது பாருங்க 2.20.9 மரபு பண்பு மாற்றப்பட்ட உயிரினங்கள் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஹைல்டு வெரைட்டி கிராப்ஸ் எல்லாம் நிறைய இது வரும். ஸோ இங்க வந்து நம்ம அனிமல்ஸ்ல அப்படி சொல்லி பார்க்கும்போது இங்க பாருங்க ஒரு டிரான்ஸ்ஜெனிக் சீப் ஒன்னு இருக்கும். ஓகேயா? ஸோ இங்க கோல்டன் ரைஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்கள். விலங்கு அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க. விலங்கு அப்படி சொல்லும் போது அயல் ஜீனை பெற்ற செம்மறி ஆடு. ஓகேங்களா? ஜீன் எக்ஸ்பிரஸ்டு ஒன்னு இருக்கும். அடுத்தது ஒரு மீன் வந்து இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அதிக வளர்ச்சி இருக்கக்கூடியது. அதிகமா வந்து பாத்தீங்கன்னா அந்த இது சொல்லுவாங்கல்ல அந்த கம்பிளி அது கொடுக்கக்கூடியதா வந்து இந்த செம்மறி ஆடு வந்து இருந்திருக்கும். அடுத்தது இங்க பாருங்க கோல்டன் ரைஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. கோல்டன் ரைஸ் அப்படிங்கிறது வந்து இந்த விட்டமின் ஏ இருக்குல்ல, அந்த குறைபாட்டை தவிர்க்கும் பீட்டா கரட்டினை உற்பத்தி செய்யும் மரபணு மாற்ற செய்யப்பட்ட ஒரு அரிசி. புக்குக்காக படிச்சுக்கோங்க. இது நல்லதா கெட்டதா அப்படிலாம் என்கிட்ட கேட்காதீங்க. நம்மாழ்வார் ஐயா பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ நான் அவர் வழியில் வந்தவன் தான் நானும். ஸோ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூச்சியே சாப்பிடாத ஒரு பூச்சி எதிர்ப்பு திறன் பெற்ற தாவரங்கள். பூச்சியே சாப்பிடாததை நம்ம சாப்பிட்டா என்ன ஆகும்? ஓகேங்களா? அந்த பிடி ஜீன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க பாக்டீரியா பேசிலஸ் பிடி ஜீன் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதே மாதிரி பீட்டா கரட்டின் ஜீன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ விட்டமின் ஏ சிந்தசிஸ் செய்யப்பட்ட அந்த ரைஸ் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிராப்காக கொண்டு வந்தது. இது பிடி கத்திரிக்காய் காட்டன் இந்த ரேஞ்ச் மஸ்டர்ட் வரைக்கும் வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ இவ்வளவுதான்ப்பா. ஹெல்த் அண்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லும் போது இங்க வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது உடல் நலம் மற்றும் நோய்கள். இந்த உடல் நலம் மற்றும் நோய்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாக்ஸ்ல இருக்கிறது மட்டும் படிங்க போதும். எல்லா பாக்ஸுமே ஒரு தடவை பாருங்க என்னென்ன நோய் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் உண்டு. இந்த பாக்ஸ் எல்லாம் படிச்சிருங்க போதும்பா. ஓகேங்களா? மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் ஜூன் 26. ஜூன் மாசம் தான் வந்து எக்ஸாம். ஸோ அதனால ஜூன் 26 என்னென்ன முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு ஜூன் 5. இன்னைக்கு நான் இந்த வீடியோ போடுறது ஜூன் 5ஆம் தேதி வீடியோ போடுறேன். இன்னைக்கு வந்து என்விரான்மெண்டல் டே. ஸோ இதை பத்தி கொஸ்டின் கேட்பாங்க. இன்டர்நேஷனல் டே அகெயின்ஸ்ட் ட்ரக் அபியூஸ் அண்ட் illicit trafficking ஜூன் 26. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நார்கோட்டிக்ஸ் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட். இது வந்து 1985ல இன்ட்ரோடியூஸ் செய்யப்பட்ட ஒரு சட்டம். ஸோ இது சம்பந்தமாக கொஸ்டின் கேட்பாங்க. WHO
அப்படிங்கிற அமைப்பு வந்து 1984 வந்து மருந்து போதை, அதாவது அடிமையாதல் அல்லது மருந்துகளுக்கு தவறான பயன்பாடு என்ற வார்த்தைக்கு பதிலாக மருந்துகளை சார்ந்திருத்தல் என்ற வார்த்தையை சொல்லணும். ட்ரக் டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற வேர்டை சொல்லுங்க. ட்ரக் அடிக்ஷன் அப்படிங்கிற சொல்லாம டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுங்கன்னு மாத்திருக்கிறாங்க. புகையிலை எதிர்ப்பு WHO என்ன சொல்லியிருக்கு, புகைப்பிடித்தல் என்ன ஏது இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இங்க கொடுத்துருப்பாங்கப்பா, வேற எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ இது என்ன டயபிட்டிஸ், ஓகே, மென்டலிஸ் வகை என்ன 1 இது பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த நோயின் தன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீரிழிவு நோய் பத்தி 2 விதமா வந்து பார்த்தோன்னா இருக்கும். உடல் பருமன் BMI, இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். BMIனா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், அவ்வளவுதான். இந்த பாக்ஸ்ல இருக்கிற திருப்பி சொல்றேன், பாக்ஸ் மட்டும் ஒரு தடவை பாருங்க. HIV பத்தி இங்க கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ஆல். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு இதுதான் சுற்றுச்சூழல் மேலாண்மை. சுற்றுச்சூழல் மேலாண்மை அப்படின்னு சொல்லும் போது இதுல இருந்து என்ன கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். இதுவும் சேம் பாக்ஸ். அதுக்கு அடுத்து இந்த சிப்கோ மூவ்மெண்ட்னா என்னன்னு பாருங்க. ஹக்கிங் ட்ரீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். உத்தரப்பிரதேசத்துல இப்ப வந்து அது உத்தரகாண்ட்ல வந்து இருக்கு. அப்ப வந்து சமோலி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மரம் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் எல்லாமே சேர்ந்து அப்படியே நின்றுவாங்க. கோச்சங்யான் அப்படிங்கிற ஜியோகிராபி புக்ல இதை பத்தி தெளிவா கொடுத்துருப்பாங்க. அதையும் தாண்டி வந்து DR குல்லர் புக்ல இன்னும் நல்லாவே கொடுக்கப்பட்டிருக்கும். நம்ம ஸ்கூல் புக் இதுல மட்டும் பாருங்க. ஜியோகிராபி UPSC ஆப்ஷன் எடுத்தவங்களுக்கு அது வந்து தெரியும். அதுக்கு அடுத்து ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் பத்தி இங்க கொடுத்துருக்காங்க. நீலகிரி பயோஸ்பியர் தமிழ்நாட்டில் இருக்கிறது பத்தி இங்க இருக்கு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா வன உயிரிக்காக வந்து இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்ஸ் பத்தி இங்க இருக்குப்பா. இதுல இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப் 1 குரூப் 2A உடைய மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ஸ் கன்வென்ஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் இன் என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் இது பத்தி கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ கொஸ்டின் கேட்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு பாருங்க. இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சின்ன பொண்ணு தான், ராதிகா ராமசாமி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த வைல்ட் போட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது என்ன பண்ணப்பா தனுஷ் ஒரு படத்துல வந்திருப்பார்ல, மயக்கம் என்னன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி தான் இந்த பொண்ணு. ஸோ ஃபர்ஸ்ட் லேடி, ஓகே, வன உயிரினங்களில் சிறந்த தருணங்கள் அப்படிங்கிற தலைப்புல நவம்பர் 2014 இவங்க வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இது பத்தி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் உண்டு. தகவல் துணுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இது பாருங்க, இது அப்படியே கொஸ்டின் பா. மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின். ப்ராஜெக்ட் டைகர், ப்ராஜெக்ட் எலஃபண்ட் 1972 வந்து பாத்தீங்கன்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன்ஸ் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அதன் பிறகு வந்து அதன் தொடர்ச்சியாக புலிகள் பாதுகாப்பு வந்து 1973லயும், யானைகள் பாதுகாப்பு வந்து பாத்தீங்கன்னா 1992லயும், crocodile அதாவது இந்த முதலை பாதுகாப்பு வந்து பாத்தீங்கன்னா முதலை பண்ணை வேற சென்னையில இருக்கு. முதலை பாதுகாப்பு வந்து பாத்தீங்கன்னா 1976லயும், சீ டர்ட்டில்ஸ் அதாவது கடல் வாழ் இந்த ஆமைகள்னு சொல்லுவாங்கல்ல, அதை பாதுகாக்கிறதுக்கு 1999. நீங்க பாத்தீங்கன்னா ஒடிசாவில் அங்க இருக்கக்கூடிய பீச் ருஷிகுலா பீச்னு சொல்லுவாங்க. அந்த பீச் பேரே பாருங்க, ருஷிகுலா பீச். அங்கெல்லாம் வந்து உலகத்திலே அதிக அளவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சீ டர்ட்டில்ஸ் வந்து முட்டை போட்டு போகும். ஸோ அப்ப அதெல்லாம் அந்த இடங்கள்லாம் பாதுகாக்கணும்னு சொல்றாங்க. ஸோ சீ டர்ட்டில்ஸ் கன்சர்வேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1999 வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. ரினோவிஷன், இந்தியன் ரினோவிஷன், ஒற்றை கொம்பு காண்டாமிருகம்னு சொல்லுவாங்கல்ல, அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2020 வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ல ரினோவிஷன் அப்படின்னே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்தியா காண்டாமிருகங்கள் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரைட். ஸோ இது அஸ்ஸாம்ல, அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா காசிரங்கா ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க, அங்க மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு உயிரினப்பா. ஸோ இது ஒண்ணு. அடுத்தது கோல், பெட்ரோல் இதை பத்தி எல்லாம் கொடுத்துருக்காங்க. தாஜ்மஹால் அந்த ஆசிட் ரெயின் வந்து வரும் பாத்தீங்களா, அதை பத்தி இங்க வந்து கொடுத்துருக்காங்க. மார்பிள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், இதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்க, இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. விண்ட் டர்பைன் அமெரிக்காவில் வந்து பாத்தீங்கன்னா சீனாவுக்கு அடுத்தபடியா கச்சா எண்ணெய் பயன்பாடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில தான் அதிகமா இருக்கு. இந்த இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. வேர்ல்ட் லார்ஜஸ்ட் அண்ட் டாலஸ்ட் விண்ட் டர்பைன் எங்க இருக்குன்னா ஹவாயில இருக்கு. ஹவாய் தீவு அமெரிக்காவில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஒரு விண்ட் டர்பைன் வந்து பாத்தீங்கன்னா 300 ஹோம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 300 வீடுகளுக்கு மின்சாரம் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குமா. அவ்வளோ பெருசுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு, வாட்டர் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிக்க வேண்டிய சில விஷயங்கள். ஓகேயா? ஸோ ரைட், சாலிட் வேஸ்ட் இது பாருங்க. இந்த கலர் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இந்த கலர் பேஸ் பண்ணி எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, தட்ஸ் ஆல். அவ்வளவுதான். 10ஆம் வகுப்பு புக்கு முடிஞ்சிருச்சு.
இதோட அவ்வளவுதான். ஓகேயா? இந்த காட்சி தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொஸ்டின்ஸ் வராது. இதுல இருந்து விஷுவல் கம்யூனிகேஷனுக்கு சொல்லி கொஸ்டின்ஸ் பெருசா வர்றது இல்ல. அவ்வளவுதான்ப்பா. இதை நீங்க படிச்சீங்கன்னா, இப்ப நான் சொன்னது நீங்க ஒரு தடவை பார்த்திருந்தீங்கனாலே போதும், பயாலஜி முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.